முன்னொரு காலத்தில் உதயபுரி என்கிற நாட்டை உதயமார்த்தாண்டன் என்கிற மன்னன் ஆண்டு வந்தான். மன்னன் உதயமார்த்தாண்டன் தனக்கு ஏதோ நோய் இருப்பதாக நினைத்து கொண்டு ஒருவித பிரம்மையில் இருந்தான். அதனால் நோய் பற்றி எப்போதும் பயந்து கொண்டே இருந்தான். அந்த 40 வயதிலும் ஏதாவது மருந்துகள் சாப்பிட்டு கொண்டே இருந்தான். மன்னனுக்கு மருந்துகள் கொடுப்பதற்கு என்றே அரண்மனையில் வைத்தியர்கள் குழு இருந்தது. தினமும் பல பல மருந்துகளை தவறாமல் சாப்பிட்டு கொண்டே இருப்பான் உதயமார்த்தாண்டன். அவன் இப்படி தாறுமாறாக மருந்துகளை சாப்பிட்டதால் அது நாளடைவில் பெரிய பின்விளைவை ஏற்படுத்திவிட்டது. ஒரு நாள் அவனது உடல் மிகவும் நலிவுற்று போனது. மன்னன் தொடர்ச்சியாக மருந்துகள் சாப்பிட்டு வந்ததே அவனது உடல் நலிவுக்கு காரணம் என்பதை ஒரு வழியாக கண்டுபிடித்த அரண்மனை வைத்தியர்கள் மன்னன் தொடர்ச்சியாக மருந்துகள் எடுத்துக்கொள்வதை தடுக்கவும் ஒரு மருந்தை கண்டுபிடித்து அதையும் கொடுத்தார்கள். ஆனாலும் மன்னனின் நோய் குணமாகவில்லை. கணவனான மன்னன் இப்படி நோய்வாய்ப்பட்டு கிடந்ததால் மிகவும் வருந்தினாள் ராணி மதியழகி. மன்னரை குணப்படுத்தி மறுபடியும் சகஜ நிலைக்கு கொண்டு வாருங்கள் என்று அவள் கேட்டுக்கொண்டாள். அரண்மனை வைத்தியர்களும் ராணி சொன்ன மாதிரியே மறுபடியும் தீவிர சிகிச்சையை மன்னருக்கு அளித்தார்கள். ஆனாலும் மன்னன் குணமாகவில்லை. நாட்டை ஆளக்கூடிய மன்னரின் உடல்நிலை இப்படியே இருந்தால் என்ன ஆவது? அவரது நோயை முற்றிலும் குணப்படுத்த என்னதான் வழி என்று அரண்மனை வைத்தியர் குழுவிடம் கவலையோடு கேட்டாள் ராணி. மகாராணி, நாங்கள் எல்லா சிகிச்சையையும் செய்துவிட்டோம். ஆனால் மன்னர் உடல்நிலையில் எந்தவித முன்னேற்றமும் இல்லை என்று கூறி வருந்தினார்கள். இதற்கிடையில் மன்னன் உதயமார்த்தாண்டனின் உடல்நிலை மேலும் நலிவுற்று ஒரு நாள் படுத்த படுக்கையாகிவிட்டான். கவலையோடு மன்னனுக்கு அருகில் அமர்ந்திருந்தாள் ராணி மதியழகி. நாட்டின் மன்னனின் உடல்நிலை கவலைக்கிடமான நிலையில் இருப்பதை அறிந்த நாட்டு மக்களும் வருந்தினார்கள். நாடு முழுவதும் உள்ள கோவில்களில் மன்னனுக்காக சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. ராணி மதியழகியும் ஒரு முடிவுக்கு வந்திருந்தாள். இனி நம் அரண்மனை வைத்தியர்களை நம்பி எந்தவித பிரயோஜனமும் இல்லை என்று தீர்க்கமாக முடிவெடுத்தாள். இனி அரண்மனை வைத்தியர்கள் யாரும் மன்னர் அருகில் வரக்கூடாது. உலகில் எந்த மூலையிலிருந்தும் நல்ல அனுபவம் உள்ள வைத்தியர்களை அழைத்து வாருங்கள் என்று அமைச்சரிடம் கூறினாள். அமைச்சரும் ராணியிடம் விடைபெற்று நல்ல வைத்தியரை தேடும் பணியில் இறங்கினார். மன்னரின் நோயை குணப்படுத்தும் வைத்தியருக்கு 1000 பொற்காசுகள் பரிசாக வழங்கப்படும் என்று அறிவிப்பு செய்தார். இந்த அறிவிப்பை கேட்ட பல வைத்தியர்கள் அரண்மனையை முற்றுகையிட்டனர். அதில் நல்ல அனுபவம் கொண்டவர்களை தேர்வு செய்து மன்னருக்கு சிகிச்சை அளிக்க அனுமதித்தார்கள். அந்த புதிய வைத்தியர்களின் மருத்துவமும் மன்னனுக்கு கை கொடுக்கவில்லை. அதே படுத்த படுக்கையான நிலையில்தான் இருந்தான். ஒரு நாள் உதயபுரி நாட்டில் உள்ள ராமையா என்கிற திருடன் மன்னன் நோயை குணப்படுத்தினால் 1000 பொற்காசுகள் தருவார்களே, அதன் பிறகு நாமும் திருட வேண்டிய வேலை இருக்காதே என்று பல கோணங்களில் யோசித்துக் கொண்டிருந்தான். திருடன் ராமையா பரம்பரை திருடன் கிடையாது. சின்ன சின்ன திருட்டுகளில் ஈடுபடுபவன். அதில் கிடைக்கும் பணத்தை வைத்து எவ்வளவு நாட்கள் வேலை இல்லாமல் சும்மா இருக்க முடியுமோ அதுவரையில் வீடே கதி என்று கிடப்பான். பணம் தீர்ந்ததும் மறுபடியும் திருட ஆரம்பித்து விடுவான். அவன் திருடுவதற்கு மருத்துவத்தையும் பயன்படுத்தி வந்தான். புதிய ஊர்களுக்கு செல்லும் ராமையா தன்னை ஒரு வைத்தியன் என்று அறிமுகம் செய்து கொள்வான். பொது இடத்தில்தான் கடை விரிப்பான். எல்லா நோய்களுக்கும் தன்னிடம் மருந்து இருக்கிறது என்று வாயாலேயே வடை சுடுவான். அவனை நம்பி ஒரு கூட்டம் அங்கே கூடும். அந்த கூட்டத்துக்குள் ராமையாவின் செட்டப் ஆட்கள் சிலரும் புகுந்து விடுவார்கள். மக்கள் எந்த நோய் பற்றி சொன்னாலும் கையில் கிடைத்த ஒரு மருந்தை எடுத்து கொடுத்து விடுவான். தொடர்ந்து 48 நாட்கள் இதை சாப்பிட்டு வாருங்கள், அதன் பிறகு இந்த நோய் உங்கள் பக்கமே வராது என்றும் வார்த்தை ஜாலம் காட்டுவான். இதற்கிடையில் பொதுமக்கள் கூட்டத்துக்குள் புகுந்த ராமையாவின் ஆட்கள் பொதுமக்களில் சிலரிடம் பணத்தை அபே செய்து விடுவார்கள். அடுத்த 1 மணி நேரத்தில் விரித்த கடையையும் காலி செய்து எஸ்கேப் ஆகிவிடுவார்கள். பொதுமக்களை எளிதாக ஏமாற்றுவதும் சில நேரங்களில் குட்டு வெளிப்பட்டு அதே பொதுமக்களிடம் தர்ம அடி வாங்குவதும் அவ்வப்போது நிகழும். அதெல்லாம் அவனுக்கு பழக்கமாகிவிட்டது. இப்போது நாட்டின் மன்னரையும் மன்னர் குடும்பத்தையும் ஏமாற்ற வேண்டும். ஆனால் நாம் ஒரு திருடன் என்பதை அவர்கள் கண்டுபிடித்து விடக்கூடாது. நாம் திருட போகும் இடம் அரண்மனை என்பதால் தப்பு செய்து விடக்கூடாது. நாம் மன்னருக்கு கொடுக்கும் மருந்து உண்மையாகவே வேலையும் செய்ய வேண்டும். அதற்கு என்ன செய்யலாம்? இப்படி சில நாட்களாக யோசித்து அவன் ஒரு முடிவுக்கு வந்திருந்தான். மறுநாள் நேராக பக்கத்து ஊரில் வாழ்ந்து வந்த துறவி ஒருவரை பார்க்க போனான். அவர் துறவி மட்டுமல்ல, மூலிகைகளை கொண்டு மருத்துவமும் செய்யக்கூடியவர்.
அவரிடம் மன்னனின் நோயை குணப்படுத்தும் மருந்தை கேட்டு வாங்கிக் கொண்டு அரண்மனையில் மன்னருக்கு கொடுத்தால் அவரது நோய் குணமாகிவிடும். 1000 பொற்காசுகள் பரிசாக தருவார்கள். அந்த பொற்காசுகளை வைத்து சந்தோஷமாக வாழலாம் என்று ஒரு கணக்கு போட்டான் திருடன் ராமையா. பக்தன் வேடம் போட்டுக்கொண்டு துறவியின் ஆசிரமத்துக்குள் நுழைந்தான். இவன் ஆசிரமத்துக்குள் நுழைந்த நேரம் தனது சீடர்கள் சிலருடன் பேசிக் கொண்டிருந்தார் துறவி. நாட்டை ஆளும் மன்னரை பற்றி பேச்சு அங்கே போய்க் கொண்டிருந்தது. சீடன் ஒருவன் துறவியிடம் இப்படி கேட்டான். குருவே, நம் நாட்டின் மன்னர் நோய் பாதிப்புக்கு உள்ளாகி படுத்த படுக்கையாய் கிடக்கிறாராம். உங்களால் அவரை குணப்படுத்த முடியும் என்று நினைக்கிறேன். சீடனின் கேள்விக்கு பொறுமையாக பதில் சொன்னார் துறவி. சீடர்களே, நீங்கள் நினைப்பது போல மன்னரின் நோயை என்னால் குணப்படுத்த முடியும்தான். இப்போது நான் அங்கே சென்றால் பரிசுக்கு ஆசைப்பட்டுதான் இவர் வந்திருக்கிறார் என்று பேசுவார்கள். இது ஒரு துறவிக்கு அழகல்ல. அதனால்தான் நான் அரண்மனைக்கு போக முயற்சிக்கவில்லை என்று சொன்னார் அந்த துறவி. குருவே, நீங்கள் வேண்டுமானால் அரண்மனைக்கு போகாமல் இருக்கலாம். ஆனால் நாட்டின் மன்னரை காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்கிற அடிப்படையில் எங்களில் ஒருவர் மன்னரின் நோயை குணப்படுத்த முயற்சிப்பதில் தவறில்லை என்று நான் நினைக்கிறேன். அங்கிருந்த சீடர்களில் இன்னொருவன் இப்படி சொன்னான். நீ சொல்வதும் நல்ல யோசனைதான். நான் வேண்டுமானால் மன்னனின் நோயை குணப்படுத்தும் மருந்து எப்படி தயார் செய்வது என்கிற விவரங்களை சொல்கிறேன். நீங்களே அந்த மருந்தை தயார் செய்து மன்னரின் நோயை போக்கி வாருங்கள். ஆனால் மன்னர் தரும் பரிசை மட்டும் நீங்கள் எக்காரணம் கொண்டும் வாங்கிவிடக் கூடாது. சீடன் கேள்விக்கு இப்படி பதில் சொன்ன துறவி மன்னரின் நோயை குணப்படுத்தும் மூலிகை பற்றி அவர்களிடம் சொன்னார். சில மூலிகை செடிகளை பற்றி கூறியவர் அந்த மூலிகைகளின் பச்சை இலைகளை அரைத்து ஒரு படி சாறு எடுத்துக்கொண்டு அதில் ஒரு படி பசும்பால் ஊற்றி நன்றாக காய்ச்சி அதை ஒரு கோப்பைக்குள் அடக்கிவிட வேண்டும். இந்த மருந்தை 3 வேளை வழங்கினாலே படுத்த படுக்கையாக கிடக்கும் மன்னர் எழுந்து உட்கார்ந்து விடுவார். அடுத்த சில நாட்களில் பூரண குணம் அடைந்து விடுவார் என்று சொன்னார் துறவி. இதையெல்லாம் மறைந்திருந்து கேட்ட திருடன் ராமையா வேகமாக ஆசிரமத்தை விட்டு வெளியேறினான். துறவியின் சீடர்கள் அந்த மூலிகை இலைகளை கண்டுபிடித்து அரண்மனைக்கு செல்வதற்கு முன்பு நாம் அங்கே போய்விட வேண்டும். அப்போதுதான் நமக்கு 1000 பொற்காசுகள் கிடைக்கும் என்று கணக்கு போட்டான். அடுத்த நிமிடமே செயலில் இறங்கினான். அருகில் உள்ள மலைப்பகுதிக்கு சென்று அந்த மூலிகை இலைகளை பறித்து சேகரித்துக் கொண்டான். ஏற்கனவே போலி மருத்துவனாக உலா வந்ததால் மூலிகைகள் பற்றி நன்றாக அறிந்திருந்தான். அது அவனுக்கு இப்போது கை கொடுத்தது. மறுநாள் காலையிலேயே முதல் ஆளாக அரண்மனைக்கு மூலிகைகளோடு சென்று விட்டான். அரண்மனை காவலாளியிடம் தன்னை மருத்துவன் என்று அறிமுகப்படுத்தியதோடு மன்னரின் நோயை குணப்படுத்த பல மலைகளின் உச்சியில் தேடி அலைந்து அரிய மூலிகைகளை கொண்டு வந்திருப்பதாக கூறினான். ராமையா அரண்மனைக்குள் செல்ல அனுமதி தரப்பட்டது. நேராக ராணி மதியழகி முன்பு கொண்டு போய் நிறுத்தப்பட்டான் திருடன் ராமையா. ஒரு வைத்தியன் கோலத்தில் கச்சிதமாக வந்திருந்ததால் ராணி மதியழகியும் அவனை வைத்தியன் என்று நம்பிவிட்டாள். ராணியிடம் மூலிகைகளை காண்பித்து இதை உடனடியாக அரைத்து கொண்டு வர வேண்டும். மன்னருக்காக பல மலைகளின் உச்சியில் ஏறி இறங்கி இந்த மூலிகைகளை சேகரித்திருக்கிறேன். நிச்சயம் மன்னர் இந்த மருந்தால் குணமாகி விடுவார். நீங்கள் நம்பிக்கையோடு இருங்கள் என்று ராமையா சொன்னது ராணிக்கு பெரும் ஆறுதலாக இருந்தது. அடுத்த அரை மணி நேரத்தில் ராமையா கொடுத்த மூலிகைகள் அரைக்கப்பட்டு ஒரு படி சாறு என்கிற அளவில் கொண்டு வரப்பட்டது. அந்த மூலிகை சாற்றுடன் ஒரு படி பசும்பாலை கொண்டு வர செய்து சுண்ட காய்ச்சினான். மூலிகை சாறு ஒரு கோப்பை அளவுக்கு சுண்ட காய்ந்ததும் அதை ஒரு கோப்பையில் ஊற்றினான். மூலிகை சாற்றின் சூடு ஆறியதும் அதை படுத்த படுக்கையாக கிடந்த மன்னரின் வாயில் புகட்டிவிட்டான். சிறிது நேரத்தில் மன்னரின் உடலில் மாற்றங்கள் தெரிந்தன. கை கால்கள் அசைய ஆரம்பித்தன. நாட்கணக்கில் மூடியே கிடந்த மன்னரின் கண்கள் மெல்ல திறந்தன. ராணி மதியழகிக்கு நம்பிக்கை வந்தது. என் கணவர் நாட்டின் மன்னர் குணமாக போகிறார் என்று மகிழ்ந்தாள். மகாராணி, இந்த மருந்தை இன்னும் 2 வேளைகள் கொடுத்தால் போதும், மன்னரின் நோய் குணமாகிவிடும் என்று ராமையா சொன்னபோது அவனை அவள் கையெடுத்து கும்பிட்டாள். யாருக்குமே கிடைக்காத பாக்கியம் திருடனான ராமையாவுக்கு கிடைத்தது. இவ்வளவு பெரிய கௌரவம் கிடைத்தும் ராமையாவின் திருட்டு புத்தி அங்கேயும் போகவில்லை. மன்னரின் படுக்கைக்கு அருகில் இருந்த சிறிய மேஜையின் மீது மகாராணியின் வைர ஆபரணம் ஒன்று இருந்ததை பார்த்துவிட்டான். இதை விற்றாலே 500 பொற்காசுகள் கிடைத்து விடுமே என்று ராமையாவின் மனம் கணக்கு போட்டது. இதற்கு மேலும் இங்கே இருந்து போலி வைத்தியன் என்று யாராவது கண்டுபிடித்து விட்டால் எல்லா காரியமும் கெட்டு போய்விடுமே என்று நினைத்த ராமையா கண் இமைக்கும் நேரத்தில் அந்த வைர மாலையை அபை செய்து தன் பைக்குள் போட்டுக்கொண்டான்.
பிறகு ராணி மதியழகியிடம் வந்தான். மகாராணி, நான் அவசரமாக பக்கத்து தேசம் வரை போக வேண்டியிருக்கிறது. அங்கேயும் ஒருவரின் தீராத நோயை போக்க வேண்டி அழைப்பு வந்திருக்கிறது. நான் இங்கிருந்து செல்ல நீங்கள் எனக்கு அனுமதி தர வேண்டும் என்று கேட்டான். கொஞ்சம் பொறுங்கள் வைத்தியரே, என் கணவரின் நோய் குணமாகும் என்கிற நம்பிக்கை வந்துவிட்டது. அதனால் நான் உங்களுக்கு ஏதாவது பரிசு தர வேண்டும். இங்கேயே இருங்கள், இப்போது வருகிறேன் என்று சொன்ன ராணி தனது அறையை நோக்கி சென்றாள். ராணி திரும்பி வருவதற்குள் நாம் இந்த இடத்தை காலி செய்துவிட வேண்டும் என்று நினைத்த ராமையா அங்கிருந்து நைசாக வெளியேறிவிட்டான். சிறிது நேரத்தில் திரும்பி வந்த ராணி மதியழகி வைத்தியர் வேடத்தில் வந்த திருடன் ராமையாவை காணாமல் ஏமாற்றமடைந்தாள். பொற்காசுகளும் பழங்களும் நிறைந்த ஒரு தட்டை அவள் கையில் ஏந்தி வந்திருந்தாள். பரிசை வாங்காமல் போய்விட்டாரே என்று அவள் வருந்திய போதுதான் தான் கழற்றி வைத்திருந்த வைரமாலையை காணாமல் திடுக்கிட்டாள். வைரமாலையை எடுத்தது யார் என்று விசாரித்தாள். அங்கிருந்த மூத்த அமைச்சரும் மகாராணியின் சேவை பெண்களும் தங்களுக்கு தெரியாது என்று கைவிரிக்க, அப்போதுதான் வந்தது வைத்தியர் அல்ல, திருடன் என்பது மகாராணி மதியழகிக்கு புரிந்தது. வைத்தியராக இங்கே வந்தவரை இப்போதே கைது செய்து அடுத்த 1 மணி நேரத்துக்குள் என் முன் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்று உத்தரவு போட்டாள். நாலா பக்கமும் வீரர்கள் குதிரைகளில் பாய்ந்து போனார்கள். ஊர் எல்லையில் மகிழ்ச்சியோடு நடந்து போய்க் கொண்டிருந்த ராமையாவை வீரர்கள் மடக்கி பிடித்து விட்டார்கள். நேராக ராணியின் முன்பு கொண்டு வந்து நிறுத்தினார்கள். ராணி மதியழகியின் வைரமாலையை அவளிடம் கொடுத்த ராமையா அவள் முன்பு தலை கவிழ்ந்து நின்றான். வைத்தியராக வந்த இடத்தில் இப்படி ஒரு காரியத்தை செய்யலாமா? மகாராணி மதியழகி கேட்டாள். ராமையாவிடம் பதிலில்லை. அப்போது படுக்கையில் இருந்த மன்னர் உதய மார்த்தாண்டன் ஏதோ பேசுவதாக தோழி ஒருத்தி தகவல் சொல்ல ராணி மன்னரின் படுக்கையறைக்கு விரைந்து சென்றாள். மன்னர் பேசுவது புரியவில்லை என்றாலும் அவரது உடல்நிலை ராமையா கொடுத்த மருந்தில் குணம் பெற்று வருகிறது என்பது மட்டும் புரிந்தது. அதனால் போலி வைத்தியராக வந்த ராமையாவை அவள் தண்டிக்க விரும்பவில்லை. அதே நேரம் உனது முகவரியை கொடுத்துவிட்டு போ என்று எச்சரித்து அனுப்பினாள். அமைச்சர் ஒருவர் ராமையாவிடம் முகவரியை கேட்க ஒரு கணம் உஷாரானான் ராமையா. நம்முடைய முகவரியை கொடுத்தால் மறுபடியும் வீரர்கள் நம்மை இங்கே தூக்கி வந்து விடுவார்கள். அதனால் பக்கத்து வீட்டு முருகேசனின் முகவரியை கொடுத்து விடுவோம் என்று முகவரியை மாற்றிக் கொடுத்தான். ராமையாவுக்கும் ரூல்ஸ் பேசும் அம்பியான முருகேசனை பிடிக்காது. நீதி, நேர்மை, நியாயம் என்று பேசும் முருகேசன் தெய்வ பக்தி நிறைந்தவன். அதனால் அவனால் பொருளாதாரத்தால் நல்ல நிலைக்கு வர முடியவில்லை. திருட்டு தொழில் செய்யும் ராமையாவை அவன் பல முறை கண்டித்திருந்தான். ராமையா எங்கோ செய்த திருட்டுகளுக்கு அவனை இவன் வசமாக மாட்டிவிட்டும் இருக்கிறான். அதற்கு பழி வாங்கவே இப்போது அமைச்சரிடம் முருகேசன் முகவரியை கொடுத்தான். அரண்மனையிலிருந்து சுமார் 100 மைல் தூரம் தாண்டி இருந்த முகவரியை அமைச்சர் குறித்து வைத்துக் கொண்டார். நாட்கள் நகர்ந்தன. ராமையா செய்த அதே மருத்துவத்தை துறவியின் சீடர்கள் செய்து மன்னரை படிப்படியாக குணமாக்கினார்கள். 48 நாட்கள் கழிந்தன. நோயிலிருந்து பூரண குணமடைந்தான் மன்னன் உதயமார்த்தாண்டன். தன்னுடைய நோய் குணமாக ராமையா என்கிற திருடனும் ஒரு காரணம் என்பதை அறிந்து மெய் சிலிர்த்தான். வைத்தியம் பார்க்க வந்த இடத்தில் அவன் மகாராணியின் வைரமாலையை திருடியவன் என்பதை அறிந்ததால் அவனை நேருக்கு நேராக பார்க்க விருப்பமில்லை. ராமையாவுக்கு பிறகு தனக்கு மருத்துவ சிகிச்சை அளித்த துறவியின் சீடர்கள் சன்மானமாக 1000 பொற்காசுகளை வாங்க மறுத்துவிட்டதால் ராமையா செய்த வைத்தியத்துக்கு நன்றி கடனாக அந்த 1000 பொற்காசுகளை கொடுக்க உத்தரவிட்டான். சில வீரர்கள் 1000 பொற்காசுகளுடன் ராமையாவின் வீட்டை தேடி குதிரையில் பயணித்தார்கள். 100 மைல் தொலைவில் இருந்த ராமையாவின் வீட்டை அடுத்து 2 வீடுகள் தள்ளி இருந்த முருகேசன் வீட்டின் முன்பு வந்து நின்றார்கள். குதிரைகள் சத்தம் கேட்டு வெளியே வந்து எட்டி பார்த்தான் ராமையா. முருகேசன் வீட்டின் முன்பு அரண்மனை வீரர்கள் நிற்பதை பார்த்தான். முருகேசனை தூக்கிட்டு போகத்தான் வந்திருக்கிறார்கள் என்று உள்ளம் மகிழ்ந்த ராமையா அப்படி ஒரு சம்பவம் நடக்காததால் அதிர்ச்சியடைந்தான். தன்னுடைய பெயரை முருகேசன் என்றே அரண்மனையில் அவன் பதிவு செய்திருந்ததால் நீதி, நேர்மை, நியாயம் என்று வாழ்ந்து வரும் முருகேசனிடம் 1000 பொற்காசுகளை கொடுத்தார்கள். எனக்கு ஏன் இவ்வளவு பொற்காசுகளை தருகிறீர்கள் என்று முருகேசன் கேட்க, இது மன்னர் உத்தரவு என்று மட்டும் சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார்கள் வீரர்கள். அதையெல்லாம் 2 வீடுகள் தள்ளி நின்று பார்த்து கொண்டிருந்த ராமையாவுக்கு பலத்த அதிர்ச்சி. முருகேசனை பழிவாங்க சிக்கலில் மாட்டிவிட்டால் அவன் இப்படி ஒரே நாளில் பணக்காரனாகிவிட்டானே என்று எண்ணியவன் அப்படியே மயங்கி சரிந்தான். முருகேசனுக்கு மனைவி மற்றும் 4 பெண் பிள்ளைகள். நீதி, நியாயம் என்று வாழ்ந்த அவனால் எந்த செல்வமும் சேர்க்க முடியவில்லை.
தன் நிலையை எண்ணி இறைவனிடம் அவன் தினமும் வருந்துவது உண்டு. எல்லாம் வல்ல இறைவன்தான் தன் விருப்பத்தை நாட்டின் மன்னன் மூலம் நிறைவேற்றி இருக்கிறார் என்று நினைத்த முருகேசன் அந்த கடவுளுக்கு பெரிய நன்றி சொன்னான். இந்த கதையில் 1000 பொற்காசுகளை பெற வேண்டியவன் திருடனான ராமையா. அவன் ஒரு திருடன் என்பது தெரிந்த பிறகும் தன் உடல்நிலை நலம் பெற காரணமாக இருந்தான் என்கிற ஒரே காரணத்துக்காக நாட்டின் மன்னன் அவனுக்கு 1000 பொற்காசுகளை கொடுத்து அனுப்பினான். அவனை தேடி வந்த பொற்காசுகள் விதியின் வசத்தால் திடீர் அதிர்ஷ்டமாக முருகேசனுக்கு திசை மாறி போய்விட்டன. ராமையா முருகேசனுக்கு கெடுதல் செய்ய நினைத்தான். ஆனால் அவனுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை வசமாக்கிவிட்டது விதி. நாமும் கூட சில நேரங்களில் நாம் பொறாமைப்படும் ஒருவன் அப்படி போய்விடக் கூடாதா, இப்படி போய்விடக் கூடாதா என்று சாபம் கொடுப்போம். நம்முடைய அந்த சிந்தனையில் நீதி, நியாயம், மனிதாபிமானம் இல்லாத நிலையில் நமக்கு வரவேண்டிய அதிர்ஷ்டம் கூட அவர்களை எளிதாக தேடி போய்விடும் என்பதை நமக்கு உணர்த்துகிறது இந்த கதை. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீக கதைகளை தொடர்ந்து கேட்க நம்ம ஆன்மீகம் ஆனந்தம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க.